வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோடு சேர்ந்து இலை அப்பம். இந்த இலையப்பம் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் பண்ணுற ப்ரிப்பரேஷன். ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஏன் கேட்டிங்கன்னா அதே அரிசி மாவு தான். இதில் தேங்காய் வெல்லம் வச்சு இலையில் ரோல் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு ஒரு வித்தியாசமாக பண்ண வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த இலையப்பம் பண்ணலாம். பிடி கொழுக்கட்டை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற மாதிரி இதில் கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டிருப்பேன், கொஞ்சம் வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய், நெய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பாதாம் முந்திரிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டான சூப்பராக எப்படி பிடி கொழுக்கட்டை பண்ணுறது சொல்லி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பச்சரிசி மாவு 300 கிராம், வெல்லம் 250 கிராம், வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 3லேருந்து 4 பத்தை, பாதாம் பருப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்கள். இந்த பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த பச்சரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறோம். 6 மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு பிறகு ஒரு துணியை போட்டு காய வைக்கிறோம். காய வைக்கிற பக்கம் என்னன்னா ஒரு 90% அளவுக்கு காய வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அரிசி கையில் எடுத்திங்கன்னா நோய் அரிசி மாதிரி உடையணும். இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு இதை அப்படியே அரைக்க போகிறோம். அரைக்கும் போது ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும், குறைன்னு அரைக்கக்கூடாது. கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபைன் பவுடராக இருக்கணும். கார கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் குறைன்னு இருந்தால் தவறு இல்லை. ஆனால் இனிப்பு கொழுக்கட்டைக்கு நல்லா ஃபைன் பவுடராக ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்திங்கன்னா ஃபைன் பவுடராக கிடச்சிரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாவை 2 நிமிஷம் லைட்டாக வறுக்க போகிறோம். எதுக்காக வறுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா மாவு கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் கூட ஒட்ட ஆரம்பிக்கும் ஸ்டீம் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால உதிரியாக வர்றதுக்காக இந்த மாதிரி வறுக்கிறோம். அதாவது கோலமாவு கையில் எடுத்திங்கன்னா உதிரியாக வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்தில் 2 நிமிஷத்தில் வறுத்துருக்கணும். மீடியமான ஃப்ளேமில், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைக்கிறோம். எதுக்காக கரைக்கிறோன்னா இதில் தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிங்க. அதே டைமில் வெல்லம் குவாலிட்டி நல்லா இல்லைன்னா வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியாக இருந்தால் டேரெக்டாக போயிடலாம். நான் யூஸ் பண்ணுறது நல்ல குவாலிட்டி. அதே டைமில் ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் மெல்ட் ஆனால் போதும். இதுக்கு பிறகு திருவி வச்சுருக்க தேங்காய் போட்டிருக்கேன். தேங்காய் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கு பிறகு தான் வேக வச்சு பாசி பருப்பு போட்டிருக்கோம். அதே டைமில் கொஞ்சம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, உங்களுக்கு பிடிச்ச வேர்க்கடலை போடலாம். அப்படிலாம் காஞ்ச திராட்சை நீங்கள் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் யூஸ் பண்ணுறோம். மாவு போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் எடுத்த உடனே இந்த வெள்ளத்திலேயே உப்பும் ஏலக்காய் தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டெக்ஸ்டர் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா
அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல உங்களோட அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணால் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், மிக்ஸ் ஆகாது ப்ராப்பராக. அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 நிமிஷம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நெய் போடுறோம். இந்த நெய் எதுக்காகனா ஒன்று வாசனை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். சும்மா ரவுண்டாக பிடிச்சி பாருங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைனா கொழுக்கட்டை மாதிரி கையில் பிடிச்சி பாருங்கள். கரெக்டாக ஒட்டாமல் இருந்தால் அது கரெக்டான பக்குவம். அதனால தான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ ரெடியான கொழுக்கட்டையை ஒரு 2 நிமிஷம் சூடு ஆறின பிறகு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அதனால தான் இன்னொரு பவுலில் மாற்றி சின்ன சின்ன பீசஸாக பிடி கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் பிடிக்கலாம். ரவுண்டாக வேணால் பிடிக்கலாம், இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம். அப்படி இல்லை எங்கள் வீட்டில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து மோல்டு இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த மோல்டில் வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான், வேறு எதுவுமே இல்லை. பிடி கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் போவாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதாவது இட்லி சட்டி இருக்குல்ல, இந்த இட்லி சட்டியில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு வாழை இலை போட்டிருக்கோம். இலை போட்ட பிறகு 1 by 1 அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை ரெடி. இப்போ ஒரு மூடி போட்டு ஸ்டீம் ஆகட்டும். அதே டைமில் ஓவர் ஸ்டீம் பண்ணக்கூடாது, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த ஆவியோடு ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பிடி கொழுக்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இது தொடர்ந்து ஏலாப்பம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? அரிசி மாவு 1 கப்பு, அதாவது 300லேருந்து 350 கிராம். தேங்காய் 1 நம்பர். வெல்லம் இனிப்புக்கு தேவையான அளவு. ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன். சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன். சால்ட் சிறிதளவு. நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். இதாங்க இலையாப்பத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க தேங்காவை நல்லா திருவி எடுத்துருங்க. அந்த தேங்காவை இந்த பேனில் போட்டு லைட்டாக வறுக்க போகிறோம். அதே டைமில் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன். நெய் எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா, ஒன்று வாசனை, அதுக்கப்புறம் வந்து இந்த தேங்காய் வறுக்கிறதுக்கு தேவைப்படுது. அந்த தேங்காய் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஒரு 2 நிமிஷம் லைட்டாக வறுத்து எடுக்கிறோம். இதுக்கப்புறம் வெல்லம். இந்த வெல்லத்தை டேரெக்டாக போட்டிருக்கேன். நல்லா பொடிசாக நறுக்கின வெல்லத்தை இதில் போட்ட பிறகு அப்படியே மெல்ட் ஆகும். இந்த இடத்துல தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. தண்ணி யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, அந்த வெல்லமும் தேங்காய் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் ப்ராப்பரான டெக்ஸ்சர் கொடுக்காது, அதாவது திக்காக வராது சொல்கிறேன். ஸோ இந்த வெல்லத்தை குக் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சமாக சுக்கு பவுடர் போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு, ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக. சுக்கு பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சுக்கு பவுடர் போட்டால் தான் நீங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிடும்போது அந்த வெல்லம் தேங்காய் சுக்கோடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த வாசனை நல்லா சூப்பராக கொடுக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் அரிசி மாவு. இந்த அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறது சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபிலேயே பார்த்துருக்கோம். அந்த அரிசி மாவு வச்சு தான் இந்த இலையாப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணுறேன். அரிசி மாவு போட்ட பிறகு கொஞ்சம் உப்பு, சுடு தண்ணி போட்டிருக்கேன். சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக சுடு தண்ணி யூஸ் பண்ணுங்கன்னா, அப்போ தான் ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன்.
இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அதே டைமில் கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்தால் நீங்கள் விரல் வச்சு தட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எலசாக இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வாழையில எடுத்துக்கங்க. அந்த வாழையில கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணுறோம். நெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை அழகாக ரவுண்டாக எடுத்துக்கங்க. ரவுண்டாக எடுத்த பிறகு கொஞ்சம் அதாவது இலையோட நுனிப்பகுதி இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சு நல்லா தட்டணும். எப்படி வீட்டில் தட்டுவீங்களோ அதே மாதிரி தட்டுவீங்க. மெலிசாக இருக்கணும் எல்லா பகுதியிலும். அதில் நடுப்பகுதியில் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு கரெக்டாக மடிங்க. மடிச்சிங்கன்னா கரெக்டாக 1/2 மடியும். இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மடித்த பிறகு நீங்கள் கார்னர் பகுதியை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஸ்டீம் எடுக்கும்போது அந்த ஸ்டஃபிங் வெளியே வராது. ஸ்டஃபிங்னா தேங்காய் வெளியே வராது, ஆனால் உள்ளே இருக்க வெல்லம் மெல்ட் ஆகி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் கரெக்டாக மடிக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். மடிக்கும் போது நல்லா மடிச்சிருக்கணும். ஏங்கிட்டனா ஸ்டீம் பண்ணும்போது அந்த இலை வெளியே வந்துடும். அதனால் நல்லா இடம் விட்டு நீங்கள் மடித்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கப்புறம் இந்த இட்லி சட்டி வந்து தண்ணி ஊற்றி சூடாக வச்சுருக்கேன். இதில் 1/1 அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆகட்டும் சொல்லி விட்டுருங்க. ஸ்டீம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஏலாப்பம் ரெடி. இப்போ ஸ்டீம் ஆகட்டும், ஒரு மூடி போட்டுருங்க. ஸ்டீம் ஆக ஆக கலர் மாற ஆரம்பிக்கும் அந்த இலை. அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த இடத்துல ஓப்பன் பண்ணும்போது அந்த நெய், அந்த வாழை இலை வாசனை அப்படியே பார்க்கும்போது சாப்பிடணும் போல் இருக்கும். சூடோட சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பிடிக்கொல்கட்டை, இப்போ இலை அப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். என்ஜாய் பண்ணுங்கள். என்னங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கடந்த 3 நாளாக ஒரு சூப்பரான ரெசிபியை சொல்லி கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி 4வது நாள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.